ஹலோ, மஷ்ரூம் தொன்னை பிரியாணி பெங்களூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமில் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ½ அன் ஹவருக்கு இருக்கட்டும். தனியாக மிக்சி ஜாரில் மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறேன். அதுவும் இருக்கட்டும். பிரியாணி கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே அதில் கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தோட மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது ஓப்பன்லேயே கொஞ்ச நேரம் நல்லா வெந்துடட்டும். மஷ்ரூம் பாதி மேலே வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க, எண்ணெய் தனியாக தெரியும். அப்போ நீங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் இந்த டெக்ஸ்சரை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் பிரியாணியை. அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வந்தோடனே அதோட பிரியாணி ரைஸ் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஓப்பன்ல. அது நல்லா தண்ணி தட்டுப்பட்டு தெரியிற ஸ்டேஜ் வரும்போது தம் போடுறதுக்கு பழைய தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சிருங்க. பெரட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் தண்ணி இருக்கணும். அது இன்னும் ஒரு லாஸ்ட்ல ஒரு 15% தான் வேகிறதுக்கு அவைலபிளா இருக்கணும். அப்படி இருக்கும்போது மூடி நல்லா வெயிட்டை மேல வச்சு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் தம்மை பிரிச்சுட்டு உடனே உடைச்சு விடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. ஆயிலோ இல்லை கீயோ மேலே போட்டுட்டு செம்ம டேஸ்டான தொன்னை தம் பிரியாணி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்தி ஈட்டிங்.